நிரந்தர பொதுச் செயலாளர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முன்னேற்ற கழக தொடங்குகின்ற இந்த நல்லதொரு நிகழ்விற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணி என்கிற ஒரு புதிய அணியை உருவாக்கி மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளரும் முன்னாள் முத்தன்துறை அமைச்சர், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் இன்று அவர்களை உறுப்பினர்களாக பதிவு செய்யும் நிகழ்ச்சிக்கு வருகின்ற அந்த விளையாட்டு வீரர்களை இளம் தலைமுறையினை தலைநகர் சென்னையிலே நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை உருவாக்குவது மட்டுமல்ல, கிராமங்களிலே அந்த கிராம இளைஞர்களுடைய விளையாட்டு திறமையை ஊக்குவிக்கின்ற வகையிலே நம் இதய தெய்வம் தமிழகுலசாமி அம்மா அவர்கள் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் 12,525 ஊராட்சிகள், அத்தனை ஊராட்சிகளிலும் கிராம விளையாட்டை நடத்தி அந்த விளையாட்டு வீரர்களுடைய திறமையை கண்டறிந்து அவர்கள் ஒலிம்பிக் போட்டியிலே பங்கேற்பதற்கு 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அவர்கள் ஒலிம்பிக் போட்டியிலே வெள்ளிப் பதக்கம், வெண்கலப் பதக்கம், தங்கப் பதக்கம் வென்று வந்தால் அவர்களுக்கு 3 கோடி, 2 கோடி, 1 கோடி என்று அறிவித்து அதை செயல்படுத்திய தலைவி புரட்சி தலைவி இதயதேவா அம்மா அவர்கள். அது மட்டுமல்ல, புரட்சி தலைவி இதயதேவா அம்மா அவர்கள் விளையாட்டு வீரர்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக தன்னையே கொடுக்கிற தலைவியாகத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விளங்கினார்கள் என்பதை நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? முதலமைச்சருடைய தவப்புதல்வர் விளையாட்டுத்துறையுடைய அமைச்சராக இருக்கிறார். முதலமைச்சர் சொல்லுகிறார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறையை பொறுப்பேற்றதற்கு பின்னால் தான் விளையாட்டுத்துறை வெளியே தெரிகிறது என்று சொல்கிறார்கள். உங்களுடைய மகனாக பிறந்து துணை முதலமைச்சரானதற்கு பிறகு அவர் வெளியே தெரிவது நியாயம், மாற்று கருத்து. ஆனால் விளையாட்டுத்துறையாக இருந்து அவர் என்ன சாதித்திருக்கிறார்? கேரள விளையாட்டு நடத்தினார்கள், அது மத்திய அரசு நடத்தியது. உங்கள் மகன் கார் ரேஸ் நடத்தினார், அது இன்றைக்கு ஆடம்பரத்தினுடைய அடையாளம். இங்க இருக்கக்கூடிய இந்த இளம் சிறார்கள், கிராம இளைஞர்கள் கார் ரேஸ்ல போய் பங்கேற்க முடியுமா? இதே தமிழகத்தின் அடையாளமாக இருக்கிற, வீரத்தின் அடையாளமாக இருக்கிற ஜல்லிக்கட்டு, கபடி போட்டி நீங்கள் நடத்துங்கள், அதிலே நாங்கள் பங்கேற்கிறோம் என்று விளையாட்டு வீரர்கள் சொல்லுகிறார். ஆகவே இதையெல்லாம் இன்றைக்கு விளம்பர வெளிச்சத்திலே தான் தன்னுடைய மகனை இன்றைக்கு தலைவராக உருவாக்குகிற அந்த அக்கறை செலுத்துகிற நேரத்தை தான் அவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செலவிடுகிறாரே தவிர இன்றைக்கு அவர் உங்கள் மீது அக்கறை கொண்டவராக நமக்கு தெரியவில்லை. 4 ஆண்டு காலம் பார்த்தாகிவிட்டது. உங்களுக்கு என்ன திட்டங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. ஆகவே இளைய தலைமுறையை சேர்ந்திருக்கிற விளையாட்டு வீரர்கள் அணியிலே தங்களை பதிவு செய்து கொண்டு இங்கே உங்களுடைய திறமையை ஊக்குவிப்பதற்காக நம்முடைய சோழவந்தான் தொகுதியில இன்றைக்கு நம்முடைய கச்சராயிருப்பிலே தம்பி கொரியர் கணேசன் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுகளோடு இங்கே வழங்கப்படுகிற இந்த விளையாட்டு உபகரணங்கள் அண்ணன் மாணிக்க அவர்கள் தந்தைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக ரோடு ஷோ நடத்தி ஒரு மேஜிக் ஷோ காட்டுகிறார்கள். அதை கண்டு தமிழக மக்கள் ஏமாற தயாராக இல்லை. இன்றைக்கு தமிழகத்தினுடைய அயன்மேன் ஆஃப் தமிழ்நாடு, த ரியல் ஹீரோ ஆஃப் தமிழ்நாடு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வருகிற ஜூலை 7ஆம் தேதி ரியல் ஷோ மக்களுக்கு இன்றைக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதை இந்த நேரத்திலே நீங்கள் எல்லோரும் இளைய தலைமுறை ஒன்று கூடி தமிழகம் முழுவதும் அவருக்கு நாம் அன்பான தாயன்போடு வரவேற்பு அளித்து இந்த தமிழகத்தை புரட்சி தலைவர் எடப்பாடியார் தான் ஆள வேண்டும், நாமெல்லாம் நலமோடு வாழ வேண்டும், ஜனநாயகம் வளர வேண்டும் என்று நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று இளைய தலைமுறையை நீங்கள்
உண்மையாக நேசிக்கிற சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தந்தவர். நமக்கெல்லாம் இன்றைக்கு நாம் கல்வியிலே மேம்பாடு அடைவதற்காக விளம்பர வெளிச்சத்திலே திட்டங்களை தருபவர் அல்ல. நாம் உண்மையிலே பலனடைந்த வகையிலே இன்றைக்கும் ஐக்கிய நாட்டு சபையிலே சத்துணவு திட்டம் தந்த சரித்திர நாயகன் யார் என்று சொன்னால் அது மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கிற அந்த சத்துணவு திட்டம் தந்த சரித்திர நாயகனும் உங்களுக்கெல்லாம் மடிக்கணினியை 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 2011 புரட்சி தலைவி இதயதீபம் அம்மா அவர்கள் நான் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக அம்மா புண்ணியத்தில் இருக்கிற போதுதான் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் தகவல் தொழில்நுட்ப புரட்சி கணினி புரட்சியிலே மடிக்கணினி தரவில்லை. ஆனால் 52 லட்சம் ஏழை எளிய மாணவர்களுடைய மடியிலே மடிக்கணினியை தவறு செய்து புரட்சி செய்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் இதயதீபம் அம்மா அவர்கள். ஆனால் 4 ஆண்டு காலம் இன்றைக்கு அந்த திட்டத்தை இழுத்து மூடிவிட்டு இப்போது கடைசி நிதிநிலை அறிக்கையிலே நாங்கள் 20 லட்சம் பேர்களுக்கு தரப்போகிறோம் என்று அறிவிக்கிறார்கள் என்று சொன்னார். இது ஏமாற்று வேலை, இளைஞர்களை மாணவர்களை ஏமாற்றுகிற வேலை. உண்மையிலே மாணவர்களுக்கு மடிக்கணினி தரக்கூடிய எண்ணம் அக்கறை உங்களுக்கு இருந்திருக்குமானால் இந்த 4 ஆண்டுகளிலே நீங்கள் ஒரு மாணவருக்கு கூட நீங்கள் மடிக்கணினி தந்தோம் என்று நிரூபித்து விட்டால் இந்த உதயகுமார் உள்ளிட்ட அனைவரும் பொது வாழ்க்கையில் இருந்து நாங்கள் விலகிக் கொள்வோம். சவாலாக சொல்லுவேன். ஏமாற்றக்கூடாது. நீங்கள் முடியவில்லை என்று சொன்னால் முடியவில்லை என்று சொல்ல வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை விடுத்துவிட்டு நீங்கள் இன்னைக்கு ஆட்சி வீட்டுக்கு போகிற நேரத்தில் நாங்கள் 20 லட்சம் பேர்களுக்கு அதுவும் வாக்களிக்கிற கல்லூரி மாணவர்களுக்கு தரப்போகிறோம், அதற்கு நிதி ஒதுக்கி விட்டோம், அதற்கு டெண்டர் கோரிவிட்டோம் என்றெல்லாம் சொல்வது இந்த பம்பாட்டு வேலையை பார்த்து ஸ்டாலின் மேஜிக் ஷோவை பார்த்து இந்த இளைய சமுதாயம் ஏமாற தயாராக இல்லை என்பதை வருகிற 2026